வெட்டும் போது வெடிங்க அடியா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த நம்பிக்கையில தான் நாங்களும் கட்டிட்டு இருக்கோம். எங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடுலாம் வேண்டாம். பாருங்க சரண்யா கட்டின வீடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வீடியோ தான். ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்க என்ன மாதிரியான நாள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்க 2 பேருடைய வெட்டிங் டே தான். ஸோ 1 இயர், ஆமா ஃபர்ஸ்ட் வெட்டிங் டே. ஸோ 1 இயர் எப்படி தான் போச்சுன்னு தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சூப்பராக வந்து போயிடுச்சு. சந்தோஷமா இதே மாதிரியே 100 வருஷம் நல்லா போகணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். காலையில அம்மாவும் அப்படிதான் விஷ் பண்ணாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு இருக்க மாதிரியே எப்பயும் 100 வருஷம் சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு. ஸோ ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். காலேருந்து நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் விஷ் பண்ணிட்டு இருந்தீங்க, கமெண்ட்ஸ்லேயும் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நல்ல விதமாக கோயிலுக்கு போகணும் இல்லையா? ஸோ அதனால கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். ஸோ மனோட அவுட்ஃபிட் என்னோட அவுட்ஃபிட் வந்து காட்டுறேன். சரி, ஆமா மயிலம் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோமே. நமக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆமா நமக்கு கொஞ்சம் லாங் தான், பட் இருந்தாலும் போகணும் அப்படின்னா முருகர் கோயிலுக்கு போனோம்னா நமக்கு மயிலம் தான் எப்பயுமே. ஸோ அதனால நாங்கள் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோமே. போலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மனோட அவுட்ஃபிட் இதுதான். வேட்டி சட்டை, நான் பட்டு போடுவேன். நல்லா இருக்கா? சூப்பர். கல்யாண நாளமா வேட்டி சட்டை கட்டலான்ட்டு இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பொங்கலுக்கு எடுத்தது தான் இது. ஆமாம், நாங்கள் வந்து கல்யாண நாளுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை, எடுக்கல. சூப்பராக இருக்கு. பார்க்கலாமா? பார்த்துடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சரண்யாவோட அவுட்ஃபிட். ஆமாம், இந்த சாரீ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிசப்ஷன் சாரீ தான். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், ரிசப்ஷன் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட வெட்டிங் டேக்கு கட்டுவோன்னு சொல்லிட்டு. கட்டுறது சும்மா கட்ட மாட்டோம், ஆரி ஒர்க் பண்ணி கட்டுவோம்னா அதே மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியாச்சு, கட்டியாச்சு. எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. பூ தான் மிஸ் ஆகுது. ஸோ நாங்கள் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு நான் சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், புடவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்குற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் நான் வந்து பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டதே கிடையாது. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தர சொல்லி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரி ஒர்க் எப்படி இருக்கேன்? சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, சுற்றி எந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமாம், சேம் டிசைன் தான், சூப்பராக இருக்குது. ஆமாம். ஸோ இது யார் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டிருக்க பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் காட்டுற பாருங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நான் எவ்வளோ பொருள் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சாரிக்கு மேட்சாக கம்மல், இந்த மாதிரி கம்மல் மட்டும் இல்லை, இதை விட நீங்கள் எந்த மாதிரி டிசைனில் அமைச்சு எனக்கு இது மாதிரி தான் வேணும் அப்படின்னாலும் அது மாதிரி செஞ்சு தருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, பாருங்கள் கம்மல், அப்புறம் வந்து பிரேஸ்லைட் சூப்பராக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேத் ஒன்று, நான் இந்த மாதிரி பிரேத்லாம் யூஸ் பண்ணுவேன், இங்கே போடுவேன். ஸோ அதனால் அதுக்கு இது மட்டும் இங்கே மட்டும் போட முடியாது, இங்கேயுமே போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆமாம், ட்ரெண்டிங்கே இதுதான், இங்கே போடுறது தான். ஸோ இது மாதிரி போட்டாலும் சூப்பராக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டு எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் அதுக்கப்புறம் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்துக்கோங்க. ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் அந்த பேஜை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அஃபோர்டபுளான பிடிச்ச மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு மேட்சிங்காக ரெடி பண்ணி தந்துருவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை நெட்டில் சர்ச் பண்ணி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னாலும் அதே மாதிரி பண்ணி தருவாங்க. நானும் அப்படி தான், இதுதான் வேணும்னா நான் நினச்சதை விட சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கேன்? சூப்பராக இருக்கு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்பிட்டோம். போகலாம் வாங்க. போகிற வழியில் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறோம். ஏன்னா இந்த ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. காலையிலேருந்து அதே ஒரு இதுதான், என்ன இப்படி நடந்துச்சு அப்படி போச்சு அப்படி சொல்லிட்டு நிறைய வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் ஃபுல்லாக இதே மாதிரி ஹாப்பியாக, இந்த நாள் இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக இதே மாதிரி ஹாப்பியாக போகணுன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். எங்களுக்காக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காட்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. காலையிலே வீட்டில் இருக்க சாமி கும்பிட்டு இப்போ வந்து நம்ம மயில கிளம்பியாச்சு. போகலாமா? போகலாம் வாங்க. சரி வாங்க. என்ன சரண்யா, கோயிலுக்கு வந்தாச்சா? கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்க, மண்டெல்லாம் எப்படி பறந்துருச்சுன்னு. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுனால தலைமுடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம். போகலாமா? ஆமாம், என்ட்ரன்ஸ் இப்போ தான் வந்திருக்கோம். இன்னும் இங்கே ஸ்டெப்பு ஏறணும், போயிட்டு பார்க்கலாம் மேலே போயிட்டு.
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். எப்பயுமே வந்து நாங்கள் ஒன்று ஸ்க்ரீன் மூடி இருக்கும்போது பார்ப்போம், இல்லை அலங்காரம் பண்ணும்போது பார்ப்போம், இல்லை அபிஷேகம் பண்ணும்போது பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு தான் அபிஷேகம் ஃபுல்லாக பண்ணாங்க, ஃபுல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் ஸ்க்ரீன் மூடிட்டாங்க. அது வரைக்கும் நின்று வெயிட் பண்ணி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அலங்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் தான் வெளியிலே வரோம். ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் தான் நாங்கள் மயிலம் கோயிலுக்கு இத்தனை வாட்டி வந்திருக்கோம். ஆனால் இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து அதாவது அபிஷேகம் அலங்காரம் சொல்லிட்டு எல்லாத்தையும் முழுசாக வந்து நின்று பார்த்துட்டு வந்தோம். ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது இந்த நாள். உங்களுக்கு அவ்வளோதான், ரொம்ப சந்தோஷம் தான். வேற நான் முருகனை பார்க்கணுன்னு வந்தோம், பார்த்துட்டோம். ஆமாம், அவ்வளோதான், கிளம்பலாமா? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தேங்காய்லாம் வாங்கணும், பையிலே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அபிஷேக பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம், மாலைலாம் வாங்கிட்டு போனோம். மாலையை சாமிக்கு போட்டுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வரோம். போயிட்டு சத்த நேரம் உட்காந்து இருந்துட்டு தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். சரி வாங்க. சொல்லலாமா? என்ன சரியா நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கீங்க? தும்பூர் நாகாத்தம்மன் கோவில். நம்ம எப்பவுமே வருவோம், அதனால கொஞ்சம் நாங்கள் மயிலம் போயிட்டு வர வழி தான். ஸோ போயிட்டே போயிடலாம் சொல்லிட்டு தும்பூர் நாகாத்தம்மன் கோயிலுக்கு மேப் வழியாக இடத்த பார்த்துட்டு வந்தோம். ஆமாம், அது விக்கிரவாண்டிலேருந்து உள்ளே வரணும், ஊருலாம் பூந்து வந்துச்சு, வழி தெரியல, அதனால் மேப் பார்த்து ஒரு வழியாக வந்துட்டோம். நம்ம எப்பயுமே வரும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம கல்யாண நாளுக்கு வரலாம். ஏன்னா நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு வந்தோம், கல்யாணத்துக்கு முன்னாடியும் வந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்துக்கிறோம், கல்யாணம் ஆகிட்டு ஒரு முறை வந்திருக்கோம், 2 டைம் வந்திருக்கோம். மனு இல்லாமல் கூட நான் அத்தை கூட வந்து ஒரு டைம் பொங்க வச்சுட்டு போயிருக்கேன். அத்தில் வந்து இங்கே வந்து பொங்க வைப்பாங்க. ஸோ அதனால் நானும் இப்போ மனு வெட்டிங் டேக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நடை வந்து சாத்திட்டாங்க, நாங்கள் வந்து பூசாரி இருப்பாங்க, அங்கே போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்கன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டு அங்கே சாமியை பார்த்துட்டு போகலாம். சரி வாங்க வாங்க. என்ன சரணியா, என்ன பண்ணிட்டு இருக்கா? வீடு கட்டுறாங்க பாரு, எவ்வளோ பெரிய எவ்வளோ வீடு, நல்லா கோபுரம்லாம் எடுத்து வச்சு பெரிய வீடாக மாளிகை வீடாக கட்டியிருக்காங்க. அது வந்து வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கவங்க இந்த மாதிரி எல்லா கோயில்லையும் கட்டுவாங்க. இந்த மாதிரி கல் வச்சு கட்டினா வீடு அடுத்த வருஷத்துக்குள்ளே கட்டுறோன்னு ஒரு ஐதீகம். அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் கட்டிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடுலாம் வேண்டாம். பாருங்க, சரணியா கட்டின வீடு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். போன வருஷம்ல போன வாட்டி வந்து கட்டிட்டு போனோம். போன வாட்டி லாஸ்ட் டைம் கோயிலுக்கு வந்தப்போ இங்கே தான் கட்டிட்டு போனேன். அப்போ கூட மனோ என்கிட்ட சொன்னார், என்ன சொன்னாங்கன்னா, மற்றவங்க கட்டி வச்சிருக்க வீட்டு மேலேருந்து கல் எடுத்து கட்டாத நீ. ஆமாம், அப்படின்னா அவங்க வீடு கட்டியிருக்காங்க, அதை இடித்து நம்ம கட்டுற மாதிரி இருக்குன்றதுனால சரினே இந்த இடத்தெல்லாம் போய் தேடி அலைஞ்சு ஆராய்ஞ்சு கல் எடுத்துகிட்டு வந்து கட்டினாங்க. அங்கே இருந்தவங்க பா அந்த தம்பிக்கு எவ்வளோ பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ சாமிலாம் வந்து பார்த்துட்டோம், நடை தான் வந்து சாத்தி இருந்துச்சு. அப்படி இருந்தாலுமே சரி, நாங்கள் அங்கே புத்து நாகாத்தம்மன் இருக்கோம் இல்லையா, அங்கே போய் சாமி கொண்டு அங்கே வந்தோம். வந்து சாமி சுற்றி வந்து இங்கே தான் வந்து உட்காந்து இது வீடு கட்டலாமேன்னு சொல்லிட்டு கட்டிட்டு அப்படியே மறுபடியும் அப்படியே சுற்றி போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு உட்காந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். ஆமாம், கட்டியாச்சா வீடு? சின்ன வீடாகவே கட்டுங்க, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. சும்மா இங்க இருக்க கல்ல எடுத்து இங்க வச்சாலுமே சரி, இது வீடு அடுத்த வருஷத்துல வீடு கட்டினு வச்சாலுமே சரி, அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், அவ்வளவுதான். அதுக்காகவே இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க போல தனியா. எவ்வளவு பேர் அப்ப வீடு கட்டணும்னு ஆசை கனவு லட்சியத்தோட இருக்காங்க பாரு. எல்லா கோயிலுமே இருக்கு வில்வ மரம். என்ன கேக் செலெக்ஷனா? ஆமா, என்ன கேக் வாங்கலாம்? ஃபுல்லாக பிளாக் ஃபாரஸ்ட் தான். இதில் என்ன இருக்குது வாங்குறது? நார்மல் கேக்லாம் அங்கே இருக்குது. போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு தான் அங்கேயே அரைச்சிட்டு வந்துட்டோம். ஸோ கேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு செலிப்ரேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கட்டப்பை நிறைய வாங்கிட்டு வந்தாச்சு, கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. அதையும் தாண்டி ஊர்லேருந்து நம்ம அக்காலாம் வந்திருக்காங்க. நான் நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருந்தேன், வீட்டுக்கு வாங்கணும். ஏன்னா இந்த வரைக்குமே சரி எவ்வளோ செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் நாங்கள். அந்த நியூ இயரு அப்புறம் அம்மாவுக்கு அப்போ எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், பாப்பா பர்த்டே என்னோட பர்த்டேலாம். ஸோ எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சத்யா வீட்டுக்கு வந்ததே கிடையாது கேக் வெட்டுற டைம்லலாம். ஸோ இந்த டைம் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னோம், வந்துட்டாங்க. அதுவும் அதுக்காக இந்த குட்டி தங்கத்தை பக்கத்துல தான் வர சொன்னோம். எப்போ வீடியோ கால் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்ச முகத்தோட எங்களுக்கு சிரிப்பு காட்டிடுவா. ஸோ அவளை நேரில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வர சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்திருக்காங்க.
பார்க்கலாம் அவங்க இனிமேல் தான் செலிப்ரேஷன். ஆமா இன்னும் கலகாலன்னு இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் கலகாலன்னு இருக்கும். பிரியாணி மாஸ்டர்லாம் அதை வந்து நிற்கிறாங்க. சரி வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து காத்துட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ஏற்பாடுலாம் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பார்க்க போறேன் நீங்களே பாருங்க. அப்படியே பாருங்க டெக்கரேஷன்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஆமா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு. அங்க மாடி இந்த போட்டோ எடுத்து இந்த ஹார்ட்லாம் போட்டு நடுவுலாம் மாட்டி சூப்பரா பண்ணிச்சு. இந்த ஐடியா யாரு ஃபுல் வியூ தான். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஆனா அவளுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சர்ப்ரைஸ் ஆனது அவ கண்ணால பார்க்கல. நாங்க உள்ள வரும்போது யாருமே இல்ல வீட்ல. நம்ம உள்ள வரும்போது ரோட்ல இருந்து உள்ள போக கூடாது சொல்லி சொன்னா. சரி விளையாட்டு தான் சொல்றா போல சொல்லிட்டு நான் வந்து கட்டப்பை வச்சுட்டு இங்கே நின்று சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். சூப்பரா இருந்தது. உண்மையே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எப்பயுமே சரி பர்த்டே சரி எதுவுமே சரி இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஸோ ஜெயஸ்ரீ வந்து எங்களுக்காக பண்ணது சூப்பரா இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் தயிர் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. மாஸ்டருமே வந்தாச்சு. சரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எப்பயுமே பெரியம்மா கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கை நக்குவோம் அந்த மாதிரி இருக்கும். பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் சீம்பாலை கட் பண்ணி இங்க ஒரு அளப்புறையே பண்ணிட்டு இருக்காங்க. மாடு போட்டது வீட்டில் மொத கண்ணுக்குட்டியில் வாங்கின மாடு ஒரு கண்ணுக்குட்டி போட்டுது. ஒரு குட்டி கண்ணுக்குட்டி வந்ததுக்கப்புறம் வந்து சீம்பால் கறந்து வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குது. சீம்பால கறக்க நாங்க பட்ட பாக்குறது. புது மாடுல அப்படிதான் இருக்கும். புது கண்ணு போடுதுல கூச்ச சுபாவம் இருக்கும். வலி இருக்கனால ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லை என்ன ஒரு ஸ்பெஷல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாண நாள் அன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு போட்டிருக்கு மாடு. 22 அதோட பர்த்டே ஞாபகம் இருக்குல்ல? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா கராம்பரம் சத்தத்தோடு வந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மனு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக வெங்காயம்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. வெங்காயம் கண்ணு எரியுது. நான் தான் அதுக்கு ஐடியா சொன்னேன். அந்த ஐடியா ஆனா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது. என்ன ஐடியா? போது கண்ணு எரிச்சுதுன்னா வாயில ஏதாவது போட்டு மென்னா இல்ல வெறும் வாயா மென்னுட்டு இருந்தா கூட கண்ணு எரிச்சல தெரியல. அவனுக்கு தெரியலையாப்பா? சுத்தமா தெரியல. அந்த ஐடியா சொன்னது யாரு இங்க சொல்லி ஆகணும். சரண்யா தான் சொன்னாங்க. ஆனா நானே நம்பல. ஆனா ஒர்க் அவுட் ஆகுது. அது கண்ணு எரிச்சலே தெரியல அந்த அளவுக்கு. சரண்யாக்கு வந்து ஜெயா சொல்லிச்சான். ஐ போய் மனோ எங்க தானே வருவ எங்க மாமா கண்ணு இருந்து நான் ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பார்க்கணும். வெங்காயம் அரி வச்சு கண்ணீர் வர வைக்கிறீங்க. என்ன பண்றது? கல்யாணம் நாள் ஆகுதுமா. அதுதான் கண்ணீர் வரவும் டிப்ஸ் சொல்லி கொடுத்துக்கிறல்ல. கண்டினியூ. நான் இது ஆனியன் பச்சடிக்கு தான் வெங்காயம் அரிக்கிறேன். வெளியே போங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்குள்ள நான் தயிர் பச்சடி ரெடி பண்ணிடுறேன். சரி பாருங்க. பிரியாணி சமையல் சாதம் காய்கறிகளும் போடுங்க உப்பு பார்த்து போட்டுக்க. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிலாம் சூப்பரா தடபுடலா செஞ்சுட்டு இருக்காங்க. உப்பு இருக்கா? சரி சிக்கன்லாம் வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சந்தியா தான் மிஸ்ஸிங். வேற யாரும் கிடையாது. எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க இங்க. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா? சாப்பாடுலாம் ரெடி ஆகி இறக்கிட்டாங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. துணி வச்சு இருக்கு. ஒரு துணி கொடுங்கப்பா. இது வரேன். இந்தா. வா. ஆவி பறக்க பிரியாணி. மூக்கில் வந்து அடிக்குது அந்த வாசம். சில பார்ட்ஸ்லாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதெல்லாம் தனியாக எடுத்து வைங்க. எனக்கு தான் வேணும். அது ஈரெல்லாம் சொல்லுவாங்களா? அவ்வளோதான் மூடியாச்சு. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் கேக் வெட்டிட்டு கேக் கட் பண்ணிட்டு சாப்பிட்ற வேலை தான். எப்போன்னு இருக்குது வாங்க. டப்பாவோட வச்சாங்க. அது கரெக்டாக இருக்கும். சரி விடு. என்ன கேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்களா? இது இந்த சைடுல இருந்து பார்த்தா தலைகீழ இருமா. இந்த சைடுல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெட்டிங். ஃபர்ஸ்ட் சரண்யா
22 இது என்ன குழப்பி வச்சுக்கிறாங்க? க்ரீம் அதிகமாயிடுச்சு அந்த இடத்துல. க்ரீம் அதிகமாக இல்லை 23ன்னு போட்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் 22ன்னு மாற்றிக்கிறாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாம் அவ்வளோதான். நீ வெட்டும் போது வெடிங்க. அடியா இது கேக்ல பட போகுது அப்படியே அடி. ஓகே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. சூப்பரா வச்சது. இந்த வாட்டி தான் அவுட் பர்ஃபெக்ட்டா வெடிச்சு. அது நமக்கு போன மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் பீஸ் சரணியாக்கு வா. தம்பி விட்டு 2 பேரும் உங்களுக்குள்ளே சொல்லுங்க வெட்டிங் ஆனிவர்சரி ஃபர்ஸ்ட் ஆடிட்டு சொல்லி. வெட்டிங் ஆனிவர்சரி மாம் வாப்பா வாங்க தீனா. எல்லாம் பாடு இருக்குல்ல வாங்கப்பா. என்னது நீ தான் அப்பா நல்ல இனிப்புனா வாங்குது. பெட்டு நம்மடா பொரிச்சு இன்னும் கொஞ்சம் மூஞ்சி எடு தலை வெட்டி வெட்டி எடுக்காதா. இல்ல சத்யா இது எப்படி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும். சரிம்மா வாடா வா வா அப்படியே போ அப்பா போ அப்படியே ஓ நன்றா இந்த யோசி வா யோசி போ அப்படியே இந்த கையில பிடிச்சி சால இல்ல கையில பிடிச்சி எடுத்து சாப்பிடு கீழே விழு பாரு. இப்படி வாங்க நீ கும்பல நீ சால இல்ல லேபரஸ்ட் கேக்கனா ரொம்ப பிடிக்கும், அதனால அப்படியே தொடங்குறா. சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியாச்சு ஃபேமிலியோட ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இல்ல? சூப்பரா செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சாப்பாடு தான் வேலை. ஆமா வெயிட்ல இருக்காங்க எல்லாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆனிவர்சரிக்கு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. இதே போல் எல்லா ஆனிவர்சரியும் இங்கே வந்து பேன் செஞ்சு சாப்பிட்லான்னா. கண்டிப்பா இங்க தான் நம்ம எல்லா செலிப்ரேஷனுமே இங்க தான். ஆமாம்ப்பா, பர்த்டே ஆனிவர்சரி எல்லாமே. ஆனால் எல்லாத்தையுமே வந்து பிரியாணி வந்து கண்டிப்பாக கம்பல்சரி வந்து செஞ்சிடறோம். சிக்கன் பிரியாணி, எக்கு, ஆனியன் ரைத்தா. இந்த வாட்டி வந்து அது என்ன சொல்லுவாங்க, கிரேவி வந்து மிஸ்ஸிங், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து இருக்கு. அம்மா அப்பா அம்மா இப்போ தாண்டா சாப்பிட்றாங்களே. போன வாட்டியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நியூ இயருக்கு மறாநாத்து நம்ம வந்து பிரியாணி செய்ய பார்த்து அம்மா எல்லாம் வந்து பிரியாணி வந்து பரிமாறிருந்தாங்க. இப்போ வந்து பெரிய மாஸ்டரே வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஆனால் இந்த வாட்டி வந்து அம்மா வந்து அப்பா எல்லாமே வந்து கும்பலாக வந்து உட்காந்துட்டாங்க. பெரிய அம்மாவே நானே பரிமாறிக்கிறேன்ட்டாங்க. பிரியாணி எப்படி மருகுது? மாமா சூப்பரா இருக்கு. எப்பயும் போல அதே டேஸ்ட், அதே டேஸ்ட். கைப்பக்குவம் மாறாம இருக்குது. அம்மா சொன்னாங்க ஆளுக்கு 100 ரூபாய் கடையில் கூட வாங்கி சாப்பிடலாம் சொல்லிட்டு. அந்த 100 ரூபாய் கடையில் வாங்கி சாப்பிடுறது இந்த ஃபேமிலியோட ஃபேமிலியாக செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து அத்தைக்கும் அம்மாவுக்கு நான் சாப்பாடு போய் கொடுத்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு வந்தால் இங்கே நாங்கள் கேக் வெட்டி சாப்பிட்றோம். சரி வாங்க சாப்பிடுங்க. பேசிட்டே இருந்தால் சாப்பிட முடியாது. சாப்பிடலாம் வாங்க.